வணக்கம். உலக நாடுகளின் பலம் என்று பார்க்கும்போது அந்த நாடு வைத்திருக்கும் இராணுவ படைகளை வைத்துதான் முக்கியமாக கணக்கிடப்படுது. தங்கள் நாட்டின் படையை வலுமிக்கதாக மாற்ற எல்லா நாடுகளும் தேவையான செலவுகளை செய்து கொண்டிருக்கும் போது உலகில் சில நாடுகள் இராணுவமே வேண்டாம் என்றும் சில நாடுகள் யுத்தத்தை நரகம் என கருதி ஆயுதப்படைகளே இல்லாமல் செயல்படுகிறது. இன்று உலகின் அனைத்து நாடுகளிலும் ஆயுதப்படைகள் ஒரு முக்கியமான அங்கமாகவே மாறிவிட்டது. ஒரு நாட்டின் பலம் என்பது பெரும்பாலும் அதன் இராணுவத்தின் வலிமையினை வைத்துதான் அளவிடப்படுது. ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளை விட அதிக சக்தி வாய்ந்த போர் விமானங்கள் மற்றும் ஆயுதங்களை வைத்திருக்க விரும்புது. பல நாடுகள் தங்கள் ஆயுதப்படைகளை வலுப்படுத்துவதற்காக போட்டி போட்டுக்கொண்டு பல மில்லியன்களை செலவழிக்கும் போது தங்கள் நாட்டில் எந்த இராணுவ படையையும் வைத்திருக்காத நாடுகளும் இருக்கதான் செய்யுது. அந்த வகையில் இராணுவம் இல்லாமல் இருக்கும் சில நாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக அண்டோரா. இது பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினுக்கு இடையில் பைரனீஸ் என்ற மலைத்தொடரில் அமைந்துள்ள ஐரோப்பாவின் 6வது மிகச்சிறிய நிலப்பரப்பால் சூழப்பட்ட நாடாகும். இதன் தலைநகரம் அண்டோரா லாவெல்லா ஆகும். இது ஐரோப்பாவின் மிக உயரமான தலைநகராக உள்ளது. இந்த நாடு பிரான்ஸ் அதிபர் மற்றும் ஸ்பெயினின் உர்ஜல் ஆயர் ஆகிய இரு இணை இளவரசர்களால் ஆளப்படும் ஒரு நாடாளுமன்ற ஜனநாயக நாடாக உள்ளது. இந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாக காத்தலான் உள்ளது. ஆனால் ஸ்பானிஷ் மற்றும் பிரெஞ்சு மொழிகளும் பரவலாக பேசப்படுது. அண்டோராவுக்கு நிலையான இராணுவம் என்று ஒன்று கிடையாது. ஆனால் அதன் பாதுகாப்பிற்காக ஸ்பெயின் மற்றும் பிரான்சுடன் சில ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டிருக்கு. ஒரு சிறிய தன்னார்வ இராணுவ படையானது சில அரசு விழாக்களில் சம்பிரதாயத்திற்காக செயல்படுது. துணை இராணுவமான அதாவது GIPA என்ற பயங்கரவாத தடுப்பு மற்றும் பணைய கைதிகள் மேலாண்மையில் பயிற்சி பெற்ற தேசிய காவல்துறையின் ஒரு பகுதியாக செயல்படுது. 3 நாடுகளுக்கு இடையிலான முறைசாரா ஒப்பந்தத்தின் கீழ் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பாதுகாப்பு உதவிகளை வழங்கி வருகிறது. அடுத்ததாக டொமினிகா. டொமினிகா என்பது கரிபியன் கடலில் உள்ள ஒரு தீவு நாடாகும். இதன் தலைநகரம் ரோசோ. இது சிறிய அண்டலீசு தீவு கூட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு கிரியோஸ் ஆகியவை அதிகாரப்பூர்வ மொழிகளாக உள்ளது. இது இயற்கை தீவு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாட்டிற்கு 1981ஆம் ஆண்டிலிருந்தே நிலையான இராணுவம் கிடையாது. இந்த நாட்டின் பாதுகாப்பு என்பது பிராந்திய பாதுகாப்பு அமைப்பின் பொறுப்பாகும். அடுத்ததாக இருப்பது சமோவா. இது மத்திய தெற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஒரு பாலினேசிய தீவு நாடாகும். ஹவாய் மற்றும் நியூசிலாந்துக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. 1962இல் சுதந்திரம் பெற்ற முதல் பசிபிக் நாடாக சமோவா உள்ளது. இந்த நாட்டின் தலைநகரம் அபியா ஆகும். 1962ஆம் ஆண்டு சமோவா மற்றும் நியூசிலாந்து இடையே கையெழுத்திடப்பட்ட நட்பு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே முறைசாரா பாதுகாப்பு உறவுகளை ஏற்படுத்தியது. சமோவா ஒரு பாலினேசிய நாடு என்பதால் அதற்கு சொந்தமாக ஆயுதப்படைகளை வைத்திருக்க அனுமதிக்கவில்லை. இருந்தாலும் ஒப்பந்தத்தின் தன்மை முறைசாராததாக இருப்பதால் தனியாக ஆயுதப்படை நிறுவும் முன்பு சமோவா நியூசிலாந்திடம் உதவி கேட்க வேண்டும். அடுத்ததாக இருக்கும் நாடு வானுவாட். இது தெற்கு பசிபிக் பெருங்கடலில் ஆஸ்திரேலியாவின் கிழக்கிலும் பிஜியின் மேற்கிலும் அமைந்துள்ள ஒரு தீவுக்கூட்ட நாடாகும். இதன் தலைநகரம் போர்ட் விலா. பசிபிக் நெருப்பு வலயத்தில் அமைந்துள்ள இந்த நாடு சூறாவளி மற்றும் பூகம்பங்கள் போன்ற இயற்கை பேரழிவுகளுக்கு ஆளாகிறது. இங்கு அதிகாரப்பூர்வ மொழியாக பிஸ்லாமா, ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு உள்ளது. 1980ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு கூட்டு ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது. ஆயுதப்படை என்று பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் இந்நாட்டிற்குள் பாதுகாப்பை கவனித்துக் கொள்ளும் சிறிய படை ஒன்று இருக்கிறது. அதுதான் வானுவாட்டு மொபைல் போர்ஸ். இந்த படை சிறிய அளவில் ஆயுதங்களை கொண்டு இயங்குகிறது. பூமியில் மிகவும் மகிழ்ச்சியான நாடுகளில் ஒன்றாக இருக்கும் வானுவாட் மிகவும் பேரழிவு ஏற்படக்கூடிய நாடுகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. அடுத்ததாக கோஸ்டாரிக்கா. இது ஒரு ஜனநாயக மத்திய அமெரிக்க நாடாகும். பசிபிக் மற்றும் கரிபியனில் கடற்கரைகளை கொண்ட நிகரகுவா மற்றும் பனாமாவை எல்லைகளாக கொண்டுள்ளது. இந்த நாட்டில் புறாவிடா என்ற வாழ்க்கை முறை ரொம்பவே பிரபலமானது. இது நிலையான இராணுவம் இல்லாத உலகளாவிய நிலைத்தன்மை தலைவராகவும் உள்ளது. இந்த நாட்டின் தலைநகரம் சான் ஜோஸ் ஆகும். அதிகாரப்பூர்வ மொழியாக ஸ்பானிஷ் உள்ளது.
இந்த நாட்டின் மக்கள் தொகை தோராயமாக 5.28 மில்லியனாக உள்ளது. 1948ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்நாட்டு போரில் வெற்றி பெற்ற பிறகு கோஸ்டாரிக்கா எல்லா ஆயுதப்படைக்கும் முற்றுப்புள்ளி வைத்தது. அதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 1ஆம் தேதி இராணுவ ஒழிப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. தற்போது கோஸ்டாரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பை காவல்துறையை கவனித்துக் கொள்கிறது. அடுத்ததாக உலகில் இராணுவம் இல்லாத நாடாக இருப்பது சாலமன் தீவுகள் ஆகும். இது ஓசியானாவில் உள்ள ஒரு இறையாண்மை கொண்ட தீவு கூட்ட நாடாகும். பப்புவா நியூ கினியாவின் கிழக்கே அமைஞ்சிருக்கு. இந்த நாட்டின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 8,28,000 பேர் வரை இங்க வசிக்கிறாங்க. இதன் தலைநகரம் ஹோனியாரா ஆகும். ஆரம்பத்தில் இந்த நாடு தனக்கென்று சொந்தமாக இராணுவத்தை வைத்திருந்தது. உள்நாட்டில் ஏற்பட்ட கடுமையான இன மோதலை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகள் தலையிட்டு நிறுத்தியது. அதற்கு பிறகு இந்த நாடு தனக்கென எந்த இராணுவத்தையும் பராமரிக்கவில்லை. இருந்தாலும் இந்த நாட்டில் பெரிய போலீஸ் படை ஒன்று உள்ளது. இந்த நாடு புவியியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதால் பல்வேறு உள்ளூர் மொழிகள் மற்றும் கலாச்சாரங்கள் உள்ளது. அடுத்ததாக உலகின் மிகச்சிறிய நாடான வாட்டிகன் நகரம் உள்ளது. வாட்டிகன் நகரம் என்பது இத்தாலியின் ரோம் நகரத்தால் முழுமையாக சூழப்பட்ட ஒரு சுதந்திர நாடாகும். புவியியல் ரீதியாக இது முற்றிலும் இத்தாலிக்குள் அமைந்துள்ளது. உலகின் மிகச்சிறிய சுதந்திர தேசிய நாடாகும். இது 1929இல் லேட்டன் ஒப்பந்தத்தின் மூலம் நிறுவப்பட்டது. ஆனால் 1970ஆம் ஆண்டு இருந்த போப்பால் அனைத்து படைகளையும் ஒழித்தார். இருந்தாலும் இந்த சிறிய நாடு ரோமில் அமைந்துள்ளதால் இத்தாலி இராணுவமே வாட்டிகன் நகரத்தை பாதுகாக்கிறது. அடுத்ததாக இருப்பது கிரிபாட்டி நாடாகும். இது மத்திய பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஒரு தொலைதூர தீவு நாடாகும். இந்த நாட்டின் தலைநகரம் தெற்கு தாராவா ஆகும். ஒவ்வொரு புதிய நாளையும் முதலில் வரவேற்கும் நாடுகளில் ஒன்றாக இந்த நாடு பிரபலமானது. இந்த நாட்டின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 1,30,000 பேர் வரை இங்க வசிக்கிறாங்க. இங்க கில்பர்டிஸ் மற்றும் ஆங்கிலம் பொதுவாக பேசப்படும் மொழியாக உள்ளது. அரசியலமைப்பின் கீழ் உள்நாட்டு பாதுகாப்பிற்கான கடல்சார் கண்காணிப்பு பிரிவை உள்ளடக்கிய காவல்துறை மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுகிறது. கடல்சார் கண்காணிப்பு பணிகளுக்காக சிறிய அளவு ஆயுதங்கள் பராமரிக்கப்படுது. 3 நாடுகளுக்கு இடையே ஒரு முறைசாரா ஒப்பந்தத்தின் கீழ் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகள் மூலம் பாதுகாப்பு உதவி வழங்கப்படுகிறது. கிரிபாட்டி ஜூலை 12, 1979 அன்று ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து சுதந்திரம் பெற்றது. அடுத்ததாக செயின்ட் வின்சென்ட் மற்றும் கிரனடைன்ஸ் நாடு உள்ளது. இது கரீபியனில் உள்ள ஒரு சுதந்திர தீவு நாடாகும். இந்த நாட்டின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 1,300,000 பேர் வரை இங்க வசிக்கிறாங்க. இதன் மொத்த நிலப்பரப்பே 350 சதுர கிலோமீட்டர் தான். இந்த நாட்டின் தலைநகரம் கிங்ஸ் டவுன் ஆகும். இங்கு வின்சென்டியன் கிரியோல் மற்றும் ஆங்கிலம் பொதுவாக பேசப்படும் மொழியாக உள்ளது. இதற்கு சொந்தமாக இராணுவம் இல்லை. மற்ற கரீபிய நாடுகளைப் போலவே இந்த நாடும் பிராந்திய பாதுகாப்பு அமைப்பிலிருந்து பாதுகாப்பை பெறுகிறது. அடுத்ததாக இருப்பது ஐஸ்லாந்து. இது வடக்கு அட்லாண்டிக்கில் உள்ள ஒரு நோர்டிக் தீவு நாடாகும். எரிமலைகள், கீசர்கள், பனிப்பாறைகள் மற்றும் எரிமலை குழம்பு வயல்களின் வியத்தகு நிலப்பரப்புக்கு பெயர் பெற்றது. இங்கு மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 3,90,000 பேர் வரை இங்க வசிக்கிறாங்க. ஐஸ்லாந்து நேட்டோ அமைப்பின் உறுப்பினராக உள்ளது. இங்கு நாடுகள் ஒன்றுக்கொன்று பாதுகாப்பு அளிக்க ஒப்புக்கொள்கிறது. உலக அமைதி காக்கும் நடவடிக்கைகளுக்காக துணை நிற்க ஐஸ்லாந்தில் நெருக்கடி மறுமொழி பிரிவு என்ற சிறப்பு குழு செயல்படுது. இது முழுமையான இராணுவம் கிடையாது, ஆனால் தேவைப்படும் சமயங்களில் முக்கியமான பாதுகாப்பு மற்றும் உதவி பணிகளை மேற்கொள்கிறது. இந்த நாட்டின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 4,00,000 பேர் வரை இங்க வசிக்கிறாங்க. இந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாக ஐஸ்லாண்டிக் உள்ளது. இருந்தாலும் ஆங்கிலம் மற்றும் டேனிஷ் மொழிகளும் பரவலாக பேசப்படுது. அடுத்ததாக இருப்பது செயின்ட் லூசியா. இது கிழக்கு கரிபியன் கடலில் உள்ள ஒரு சுதந்திர தீவு நாடாகும். இந்த நாட்டின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 1,80,000 பேர் வரை இங்க வசிக்கிறாங்க. இதன் தலைநகரம் காஸ்ட்ரிஸ் ஆகும். ராயல் செயின்ட் லூசியா காவல்துறை சார்பில் 116 பேர் கொண்ட 2 சிறிய துணை ராணுவ படைகள் பராமரிக்கப்படுகிறது. சிறப்பு சேவை பிரிவு மற்றும் கடலோர காவல்படை ஆகிய 2 அமைப்புகள் உள்நாட்டு பாதுகாப்புக்கு பொறுப்பேற்றுள்ளது. காமன்வெல்த்தின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த நாடு பாராளுமன்ற அமைப்பை கொண்ட அரசியலமைப்பு முடியாட்சியாகும். அடுத்ததாக இருப்பது நவ்ரு. மைக்ரோனேசியாவில் உள்ள ஒரு சிறிய பசிபிக் பெருங்கடல் தீவு நாடாகும்.
இந்த நாட்டின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 12,000 பேர் வரை இங்க வசிக்கிறாங்க. இதற்கு அதிகாரப்பூர்வ தலைநகரம் என்று எதுவும் இல்லை. இந்த நாட்டில் நிலையான இராணுவமோ அல்லது ஆயுதப்படைகளோ இல்லை. அதற்கு பதிலாக ஒரு முறைசாரா ஒப்பந்தத்தின் கீழ் பாதுகாப்புக்காக ஆஸ்திரேலியாவை நம்பியுள்ளது. உள்நாட்டு பாதுகாப்புக்காக ஒரு சிறிய உள்ளூர் காவல்துறையால் இது பராமரிக்கப்படுகிறது. கடலோர ரோந்துக்கு ஒரு கடல்சார் பிரிவும் உள்ளது. 1968 சுதந்திரம் பெற்றதிலிருந்து நவ்ரு எந்த இராணுவத்தையும் நிறுவவில்லை. பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள இது நிலப்பரப்பின் அடிப்படையில் உலகின் 3வது சிறிய நாடாகும். அடுத்ததாக இருப்பது லிச்சன்ஸ்டெயின். இது ஆஸ்திரியாவிற்கும் சுவிட்சர்லாந்திற்கும் இடையிலான ஆல்ப்ஸ் மலைகளில் அமைந்துள்ள ஒரு சிறிய நாடாகும். உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாகவும் இது உள்ளது. இந்த நாட்டின் தலைநகரம் வடூஸ் ஆகும். இந்த நாட்டின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 38,000 பேர் வரை இங்க வசிக்கிறாங்க. இந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாக ஜெர்மன் உள்ளது. 1868 ஆண்டு இந்நாட்டில் நிலையான இராணுவம் கலைக்கப்பட்டது. ஏன்னா அதன் பராமரிப்பு செலவு மிகவும் விலை உயர்ந்ததாக கருதப்பட்டது. ஒரு இராணுவம் போர்க்காலங்களில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் அந்நாட்டிற்கு அந்த நிலை ஒருபோதும் ஏற்படவில்லை. லிச்சன்ஸ்டீன் ஒரு போலீஸ் படையை பராமரிக்கிறது. உள்நாட்டு பாதுகாப்பிற்காக சிறிய அளவில் ஆயுதங்களை வைத்திருக்கிறது. 3 நாடுகளுக்கும் இடையே ஒரு முறைசாரா ஒப்பந்தத்தின் கீழ் ஆஸ்திரியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளால் பாதுகாப்பு உதவி வழங்கப்படுகிறது. இந்த நாட்டில் குற்ற செயல்கள் என்று எதுவும் பதிவு செய்ததே கிடையாது. அதே மாதிரி குறைவான வரியும் இருப்பதால் இங்கு கார்ப்பரேட் கம்பெனிகள் அதிகமாக முதலீடு செய்கிறது. இந்த நாட்டின் அரசியலமைப்பு பரம்பரை முடியாட்சியாக உள்ளது. 1719 ஆண்டு நிறுவப்பட்ட லிச்சன்ஸ்டெயின் 1806 ஆண்டு இறையாண்மையை பெற்று 1866 ஆண்டு முழுமையாக சுதந்திரம் பெற்றது. இதுபோல துவாலு, பனாமா, மொனாக்கோ, கேமன் ஐலாந்து தீவுகள் இப்படி இன்னும் சில நாடுகள் உலகில் இராணுவமில்லாத நாடுகளாக உள்ளது.